இப்போ ஆதித்ய குருஜி ஐயாவுடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்தின் அதிபதி புதன் ஆனவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே போய் மீனத்தில் போய் நீச்சமாயிருக்கிறார். ஃபஸ்ட்டு லக்னாதிபதி என்ன ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கு. 1965ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறார். அவருடைய சுய ஜாதகம் என்பது பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஒருவருடைய சுய ஜாதகத்தை பதிவிட வேண்டும் என்பதே ஒரு துணிச்சல் தான். ஒரு ஜோதிடருடைய சுய ஜாதகம், என்னுடைய சுய ஜாதகம் இதுதாங்க, நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணனால தான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மருத்துவ கவுன்சில் இருக்குல்ல, அதில் தானே நீங்கள் அதில் பதிஞ்சதை சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் போட்டிருப்பாங்க எல்லா மருத்துவர்களும். அதே போல் ஒவ்வொரு ஜோதிடர்களும் தன்னுடைய சுய ஜாதகத்தை ஃப்ரேம் பண்ணி போட்டுக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அப்படின்னா தான் அவங்க வந்து இந்த நாள் எனக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தது, புதன் இந்த பொசிஷனில் வலுவாக இருந்தது, அங்கே இந்த கிரகங்கள் யோகாதிபதி கிரகங்கள் தொடர்பில் இருந்தது, அந்த குறிப்பிட்ட தசை வந்ததுனால தான் நான் இன்றைக்கி ஜோதிடராக இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய சுய ஜாதகத்தை ஃப்ரேம் பண்ணி போடுறது தப்பு இல்லை. இவர் ஃப்ரேம் பண்ணி போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணார் அப்படின்னா, பொதுத்தளத்திலே போட்டார். இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்போது அவ்வளோ குறை சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, சுயஜாதகத்தை போடுங்கன்னு நான் சொல்லுவேன். சுயஜாதகத்தை போடுங்க, நாமும் போட போகிறோம். இதனாலன்னு இல்லை, இவருக்கு சொன்னதுனாலன்னு இல்லை, நம்முடைய சுயஜாதகத்தின்படி நாம் ஏன் இந்த ஜோதிட தொழிலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். அதே போல் எல்லா ஜோதிடர்களுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸ் போடும்போது ஃப்ரேம் வச்சுக்கிட்டு தன்னுடைய சுயஜாதகம் இதுதாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி போடுங்க. அப்படி போடுறப்போ தான் ஜோதிடர்கள்லாம் இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒருத்தர் லக்னத்தில் பிறந்திருக்கிறான், இங்கே ஒரு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா, ஆமாங்க சந்திரன் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்குங்க, அந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் இருக்குங்க, அதனால் நான் இதில் பிறந்தங்கிறத தாண்டி இத்தனாவது பாவகத்தில் இத்தனை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தாங்க, இந்த நட்சத்திரத்தினுடைய சித்திர நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதத்தில் பிறந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் லக்ன சந்தியில் கூட நான் இப்போ லக்ன சந்தின்னு கூட சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு சரியான டைம் வந்து லக்ன சந்திலாம் கிடையாதுங்க அப்படின்னு லக்னத்தை பற்றி பேசுகிறாங்கங்க. ரொம்ப நாளாக ஜோதிடர்கள் வந்து மாயமாக ஒளிச்சு மறைச்சு வச்சுருந்த விஷயம் வந்து லக்னம். ஏன்னா அது உயிர், மனம் என்கின்ற சந்திரனை வந்து ராசியை வந்து பொது வழியில் எல்லாருமே பேசினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சந்திரன் வந்து சந்திரனில் புதனை செலுத்தினார்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்போது ஒருவருடைய மனதில் இந்த ஜோதிடம் எனும் அறிவினை செலுத்தினார்கள். அதனால் எல்லா அடிப்படையான மக்களுக்கும் தான் என்ன ராசி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் யாருக்குமே லக்னம் என்ன என்பது தெரியாது. ஆனால் ஒரு உண்மையை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதுக்கெலாம் வந்து பொறாமலாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மானுடனுடைய ஒரு அடிப்படையான ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், தான் எந்த லக்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம், தனக்கு எந்த லக்ன யோகர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம், எந்த கிரகம் நமக்கு அவயோகம் வந்து எந்த கிரகத்தினுடைய தசை நமக்கு நன்மை செய்யும், எந்த கிரகத்தினுடைய தசை நமக்கு வந்து நன்மை செய்யாது அப்படிங்கிற புரிதல், அடிப்படை புரிதலை வந்து சொல்லிக் கொடுத்தவர். அடிப்படை புரிதலை வந்து பட்டி தொட்டி எங்கும் மக்களுக்கு எடுத்து சென்ற ஒரு நபர் அப்படின்னா அது ஆதித்ய குருஜி ஐயா. அதில் சும்மா போட்டுட்டுலாம் பேசக்கூடாது. உண்மையை வந்து ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் எனக்கு இருக்குது. அப்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த உண்மையை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் என்ன அப்படின்னா, முன்னாடி குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது அவர் சுபத்துவமாக மாற்றிட்டார். அது வேறு, அந்த கான்செப்டில் போனோம்னா திரும்பவும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்போ சுபத்துவ விதிங்கிறது உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும், சரிங்களா? அதே போல் சூட்சம விதி அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவாக கூட பார்க்கலாம். அதில் இப்போது ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் அந்த சூட்சம விதிங்கிறது அடுத்த விதிவாக பார்க்கலாம். சுபத்துவ விதிங்கிறது இப்போ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எதற்காக இதை சொன்னோம் அப்படின்னா, இப்போ லக்னத்தை பற்றின தெளிவு வந்து லக்னத்தை பற்றின தெளிவும், அந்த லக்னாதிபதியினுடைய தன்மைக்கான தெளிவையும், அந்த லக்னத்திற்கு எந்த திசைகள் நன்மை செய்யும், எந்த திசைகள் வந்து நன்மை செய்யாது அப்படிங்கிற பேசிக்கான அடிப்படை ஜாதகத்தன்மையினை சொல்லி கொடுத்தவர் தான் வந்து சொல்லியது வந்து பரவலாக இந்த அனைத்து அடிப்படை மக்களுக்கும் சென்றடைந்தது அப்படிங்கிற ஒரு தகுதியானவர் வந்து ஆதித்யன் ஐயா தான். ப்ராக்டிக்கலான உண்மையை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்க. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாருக்குமே லக்னம்னா தெரியுது. இல்லைன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, எனக்கு சுக்கிரதசை நடக்குங்க அப்படிமா எல்லா லக்னக்காரரும் சொல்லுவாங்க. எப்படி சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம், அந்த அம்மா ஒரு ஜாதகம் சொன்னாங்க இல்லையா, பாவம் ஒரு பையன், அது வந்து கடவுளுடைய கிருபையினால் பரம்பொருளுடைய அருள்னால் அவங்களுக்கு சீக்கிரமாக கண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதா சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து மாற்று கருத்து இல்லை, அதுதான் இயற்கையின் நீதியும் கூட. எந்த ஒரு மானுட உயிரும் வந்து துன்பப்படும் போது அதை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு
எள்ளி நகையாடுவதோ அல்லது அதை வைத்து ஒரு விமர்சனம் செய்வதோ ஒரு மானுடனுடைய அடிப்படை இயல்பே கிடையாது. அது ஒரு மிருகத்தினுடைய இயல்பு. மிருகம் கூட அப்படி செய்யாதுங்க, பசிச்சாதான் வேட்டையாடும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் அது வயிற்று பசின்னு இல்லாமல் பணப்பசிங்கிறது எல்லா விதத்துலேயும் வந்துடும். அது பொறாமையாக வந்துடும். அது வந்து அடங்கவே அடங்காது. அந்த ஒரு வெறித்தனமான பசி மானுடனுக்கு மட்டும் இருக்குது. இப்போ நிறைய நம்ம இந்த டாபிக்லாம் போக வேண்டாம். நம்ம பொதுவாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பையன் நல்லா இருக்கணும். முருகப்பெருமானுக்கு கொடியேறி இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து நம்ம அவரிடம் வந்து இந்த பையனுக்காக எடுத்து வைப்பேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை நான் சொல்லணுங்கிற அவசியமும் இல்லைன்னு இங்கே. இப்போது எந்தக்காக இதை டச் பண்ணோம் அப்படின்னா, சுக்கிரதசை நடக்கு. இப்போ ஒரு வந்து தனுசு லக்னம் ஒரு மீன லக்னத்துக்கு சுக்கிரதசை நடக்கு அப்படின்னாலும் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியை கூட பார்க்க மாட்டான். பொதுவாக சுக்கிரதசை நடக்கு, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சுக்கிரன் வந்து காரு வீடு வாகனம் சொத்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொகுசும் எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற கண்கட்டுன ஒரு மாயையில் இருந்தான். ஏன்னா அவனுக்கு லக்னம் மட்டும்தான், அவனுக்கு ராசி மட்டும்தான் தெரியும். அதை உடைத்தவர் மனதில் அறிவை ஏற்றாதே, மனதில் மட்டும் அறிவினை ஏற்றி அதை தேடாதே, உன்னுடைய உயிர் தேடலை பார். இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர் வந்த ஒரு லக்னம் என்று ஒன்று இருக்குது. அந்த உயிருக்கு உகந்த பாவகங்களும் பாவக அதிபதிகளும் இருக்கிறாங்க. அந்த அதிபதிகள் உனக்கு யார்? அவர்கள்தான் உங்களுடைய ஹீரோ. அவர் சனி அப்படின்னா எல்லாரும் பயந்து ஓடினாமல் ரிஷபலக்கணக்காரன் நீ பயந்து ஓடாத. நீ குருவை பார்த்து பயந்து ஓடு. நீ உன் லக்னாதிபதி சுக்கிரனை பார்த்து கூட பயந்து ஓடு. ஆனால் உனக்கான யோகாதிபதி ஊரே அயோக்கியன் என்று சொல்லி கொண்டிருக்கும். உலகமே வந்து வந்து அப்பா சனியனை அப்படின்னு சொல்லி ஓடி தூற்று ஒதுக்கி கொண்டிருக்கும். அந்த சனிதான் உனக்கான லக்னாதிபதி. அதற்காக அதை வணங்க வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் உனக்கு யோகம் தரக்கூடிய தசாநாதன்கிறது அவர் தான். உன்னுடைய லக்னத்திற்கு யோகாதிபதி அவர் தான். அதே போல் உன்னுடைய புதன் 2 கூடிய புதனும் 2 கூடிய புதனும் உன்னுடைய யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி இல்லை யோகாதிபதி. இந்த இருவர் தான் உனக்கான யோகாதிபதி. இந்த 2 திசைகளும் தொடர்ந்து நடைபெறும். சனி திசை வந்து வரும், அதற்கடுத்து புதனோட திசை வரும். இந்த 40 ஆண்டுகள் தோராயமான இந்த ஆண்டுகள் மட்டும் வந்துச்சு அப்படின்னா, சரியான வயதில் உனக்கு வந்துச்சு அப்படின்னா நீ பொழைச்சிப்ப. சனி திசை வந்துச்சு நீ பயப்பட வேண்டாம். நீ சுக்கிரதசையை வந்து நீ குருதசையை வந்து கடந்தால் தான் அந்த 2 வரும். அதற்காக நீ குருதசையை வந்து உனக்கு நல்லதுன்னு நீ நினைக்காத. அதே நேரத்தில் சுக்கிரதசை உனக்கு வரலையேன்னு நீ ஏக்கமும் படாத. உனக்கான 2 திசைகள் இந்த உன்னுடைய லக்னம், நீ உன்னுடைய உயிருக்கான இந்த 40 ஆண்டுகள் பொற்காலம் என்பது இதுதான் அப்படிங்கிறத புரிய வச்சது அவர் தான். அடிப்படையை அவர் சொன்ன விதிகளுக்குள்ளே நம்ம போகலை. இங்கே வந்து திரும்ப நம்ம சுபத்துவ விதிக்குள்ளேயும் போகலை, பாவத்துவ விதிக்குள்ளேயும் போகலை. நீங்கள் சொன்ன மாதிரி சூட்சம விதியை நம்ம தொடவே இல்லை. அதனால் அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. இது புரிதலுக்கான வைத்தவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இப்போது அவருடைய சுய ஜாதகத்தின்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய சுய ஜாதகத்தின்படி தானே ஒரு நிகழ்வு நடக்கும். எனக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய சுயஜாதகம். இதே நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம். அதே போன்று அவருடைய சுயஜாதகத்தின்படி அவர் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது அவருடைய சுயஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம் தானே. அப்போ அதற்காக மட்டும்தான் இன்றைக்கி இந்த ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆதித்யன் குருஜி ஐயாவுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். லக்னாதிபதி புதன் போய் நீச்சமாக இருக்கிறாரு. அவர் நீச்சம் ஆயிருந்தது அப்படிங்கிறது ஒரு பலகீனம் தான். அப்போ அவருடைய நீச்சம் என்பது ஒரு பலகீனம். அப்படி தசாபுத்தி வரும்போது அதனுடைய பலன்களை பார்க்கலாம். அவர் நீச்சம் ஆகியிருந்தாலும் அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அங்கே இணைந்திருக்கிறார். அந்த சுக்கிரன் 5 கூடிய பாக்கியாதிக்குடையவன். அந்த சுக்கிர பாக்கியாதிபதி என்பதை தாண்டி அந்த சுக்கிரன் அந்த புதனுக்கு நெருங்கிய ஒரு நண்பருங்கிற கான்செப்டை விட அந்த ஒரு அணியைச் சேர்ந்தவர் என்பதால் அது ஒரு அணியைச் சேர்ந்தவர். அது மட்டும் அல்லாது அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவதால் இந்த நீச்சம் பெற்ற கிரகமானது உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற லக்னாதிபதி மீனத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை ஆனதால் நீச்ச பங்கம் அங்கே ஏற்பட்டது. ராஜயோக நீச்ச பங்கம் அதெல்லாம் நான் வரல. பொதுவாக நீச்ச பங்கம்ங்கிறது இங்கே நடைபெற்றது. அதனால் இந்த சுக்கிரன் தன்னுடைய இழந்த வலுவை ஒரு லக்னத்திற்கு தேவையான ஒரு அடிப்படை அறிவை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக அங்கே லக்னாதிபதி இருக்கிறார். இதுதான் உண்மை. அதற்கு அடுத்ததாக
இவருக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. இந்த 3ஆம் இடத்து செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் இடத்திற்கும் அதே நேரத்தில் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த 11ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த 6க்கும் 12க்கும் உடைய 6க்கும் 11க்கும் உடைய இந்த லக்னத்திற்கு அவயோகியான அந்த செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் இங்கே ஒரு இளைய சகோதரம் என்பது இது யாருக்குமே தெரியும். நம்ம அந்த பாவக விளக்கங்கள்லாம் இவருடைய ஜாதகத்தில் வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய ஜாதகம் எல்லாவங்களுக்கும் தெரியும். அதனால் அதை விட்டுட்டு இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இவர் பிறந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட திசையில் பிறந்திருக்கார். நல்ல வேலையாக கேதுவோட திசை வந்து நீடித்த திசையாக ரொம்ப ஆண்டுகள் இல்லை. அது ஒரு பெரிய யோகம். ஏன் அப்படின்னா கேது எப்போதுமே செவ்வாயை போன்று செயல்படுவார். அப்படிங்கிறத தாண்டி இங்கே இந்த ராகு கேதுக்கள் தான் இருக்கும் இடத்தின் அதிபதி போல செயல்படுவார்கள் என்பதால் இங்கே 6ஆம் ஆதிபத்திய 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற இவர் கேது இந்த 6ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்திருக்க அந்த கேதுவோட திசையில் இவர் பிறந்திருக்கிறார். அப்போ கேதுவனுடைய திசை வந்து இவருக்கு சின்ன வயசுலேயே நிறைவு பெற்றது மிகப்பெரிய யோகங்க. அதற்கு அடுத்ததாக இந்த திசை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியும் இந்த லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தின் அதிபதியுமான சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று திசை நடத்தியிருக்கார். அப்போது இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று திசை நடத்தும் போது இங்கே இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமாக ராகுவை வந்து டச் பண்ணியிருக்கிறார். அப்போது இந்த ராகு ஏற்கனவே இந்த சுக்கிரனும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதி என்பதாலும் இந்த 12ஆம் பாவகத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதாலும் இந்த சுக்கிர தசையில் அவருக்கான ஒரு இழப்பு என்பது எதுவாக இருந்திருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பள்ளி பருவத்தில் படிச்சுட்டு இருக்கவனுக்கு ஒரு ராகு தசை நடக்குன்னா வாத்தியாரை கல்ல கொண்டு எறிவான். அவனுடைய இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் நான் இனி ஸ்கூல் பக்கம் போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு தடைங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டே ஆகும். அப்போது இந்த சுக்கிரன் இந்த 12ஆம் விரயத்திற்கும் விரய பாவகத்திற்கும் அதிபதியாகி அதே நேரத்தில் இந்த சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்ற புதனோடும் தொடர்பில் இருப்பதால் அப்போது இங்கே கல்வி அறிவு அப்படிங்கிறது அடிப்படை கல்வி அறிவு என்பது புதனையும் குறிக்கிறது, குருவையும் புதனையும் குறிக்கிறது. அப்பவும் அங்கே பிரச்சனையை வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த குட்டி சுக்கிரன் வந்து கெடுத்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் அங்கே குட்டி சுக்கிரன் வந்து அயோக்கியம் அப்படிலாங்கிற கான்செப்ட் கிடையாது. அவர் 5ஆம் அதிபதி தான். அவர் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 12ஆம் பாவத்துக்கும் அதிபதி என்பதால் 12ஆம் பாவகத்தில் ஏற்கனவே ராகு இருந்ததுனால அவர் பரிவர்த்தனை மூலமாக மறைமுகமாக ராகுவையும் போய் டச் பண்ணுறதுனாலையும் அங்கே லக்னாதிபதியை ஆல்ரெடி நீச்சமாக இருக்கிறதுனாலையும் ஏற்கனவே நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பலனை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அங்கே போய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீச்ச பங்க யோகத்தை செய்யணும். அப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது அந்த கல்வி அறிவை தடை செய்வதற்கு இந்த ராகுவும் புதன் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புதன் நீச்சமானது அவருடைய முதல் பாதி காரணம். அப்போது அதற்கு பிறகு இதை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இவர் இங்கே இந்த நீச்சபங்கம் புதன் நீச்சபங்கமும் இந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த புதன் இங்கே நீச்சம் பெற்ற நிலையும் இங்கே ராகுவும் இல்லை அப்படின்னா இது வெறும் உச்சம் பெற்று பரிவர்த்தனை மற்றும் அடைஞ்சிருந்தது அப்படின்னு ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது என்ன பண்ணியிருக்காது அப்படின்னா படிப்பை கெடுத்திருக்காது. நல்லா படிச்சிருப்பார், ஒரு பெரிய அளவில் படித்து ஒரு மேதையாக இருந்திருப்பார். ஏற்கனவே புதனோட லக்னம் இல்லையா, புதனோட லக்னம் புதன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆடிட்டிங்கு சிஏ அந்த மாதிரி ஏதாவது இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சார்ந்ததா ஒரு கணிதம் சார்ந்ததா ஏதாவது ஒரு பொசிஷனில் போயிருப்பார். ஒரு கணக்கு வாத்தியாராக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு 15,000 20,000 சம்பளத்தை வாங்கிட்டு அந்த ஊர்லேயே போனோமா இருந்தோமா சாப்பிட்டோமா ஜோதிடம்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு சொல்லி காலையிலே வெண்பொங்கலை சாப்பிடுவார் பேசிக்கிட்டே. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஈவினிங் வந்து ரெண்டாவது சும்மா இருக்க நேரத்தில் இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கீங்கல்ல, இப்போ அவரை பற்றி போட்டுட்ருக்கீங்க. ஆனால் அவர் அப்போ இந்த மாதிரி பொசிஷனில் இல்லை அப்படின்னா, இப்போ புதன் நீச்சபங்கமாக இல்லை, அந்த ராகுவும் அங்கே இல்லை, இப்போ இந்த சுக்கிரனும் வந்து இங்கே 5 கூடிய பாக்கியாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துலையும் உச்சம் பெறலை அப்படின்னா, அப்போ இந்த 3 விதிகளும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு ஜோதிடம் ஒன்று இருக்குது போல இருக்குது. எங்கள் அப்பாவும் ஜோதிடர் தாங்க, ஆனால் எனக்கு அது மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதில் வந்து நம்மளை ஜொலிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இங்கே எதனால் இந்த கதையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 5ஆம் அதிபதி என்பது ஒருவருடைய பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. அந்த பாக்கியாதிபதி என்ன செய்கிறார் அப்படின்னா 10ஆம் பாவகத்தில் போய் அமர்கிறார். இங்கே ஏற்கனவே அந்த அம்மா சொன்ன உதாரண ஜாதகத்தின்படி 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தார் இல்லையா. அப்போ 6 என்கின்ற நோயை கொடுப்பதற்கு பாக்கியம் அங்கே கடமைப்பட்டவர் அங்கே பாக்கியத்தை வந்து பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து 5ஆம் அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இங்கே
என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பாக்கியாதிபதி இங்கே பாக்கியாதிபதி சுக்கிரன் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர். அப்போ இந்த பாக்கியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து அந்த தகப்பனுடைய தொழில், இங்கே சூரியன் தானே உங்களுக்கு வந்திருக்கிறார், பொதுவான தந்தைக்காரகன் சூரியன் தானே, அப்போ இங்கே உயிர்காரகம் வந்து சூரியன் தானே. அப்போ இந்த சூரியனோடு அமர்ந்ததுனால உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு, டிகிரி வைஸாக விலகி இருக்கலாம். ஆனால் கான்செப்ட் படி இங்கே சூரியனுடைய தகப்பனுடைய தொழிலை இவன் செய்வான் அப்படிங்கிற கான்செப்டின் படி அழகாக இங்கே உச்சம் பெற்று அமர்ந்ததுனால 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தில் போய் உச்சம் பெற்றதுனால இவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா எங்கேயும் போய் என்ன செய்ய மாட்டான், இவனுக்கான கல்வியை கொடுத்தோம் என்றால் கல்வியை கெடுக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம், 12 விரயம், அங்கே போய் புதன் ராகுவோட தொடர்பில் இருக்கிறனால அங்கே விரயம். அதனால் இவருக்கு கல்வியை கெடுத்து இந்த தொழிலுக்கான ஒரு பாதையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பாக்கியாதிபதி பாக்கிய வேலையை அவர் செய்தார். அதை வந்து அந்த நேரத்தில் அவர் ஏற்றுக்கிட்டாரோ இல்லைனா ஃபேமிலியில் யாரும் ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அப்போது இந்த சுக்கிரன் வந்து என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா நமக்கு அவயோகம் செஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் அவர் உணர்ந்திருந்தாலும் இப்போது அவர் தெரிஞ்சிருக்கும், எங்கேயும் ஒரு மாத ஊதியம் வாங்கி கொண்டு எந்த ஒரு ஐடி ஃபீல்டுலேயோ எந்த ஒரு கணினி துறையிலையோ எந்த ஒரு கணக்கு எழுதக்கூடிய அக்கௌண்ட்ஸ்லேயோ நாமளை உட்காராமல் இருக்க வச்சதுக்கு காரணம் நம்முடைய 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றதுனால அப்படிங்கிறதுனாலையும் அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் பாக்கியாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து நம்மளுடைய புதன் நீச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்க யோகத்தில் மாறியதால் அந்த சுக்கிரனை வந்து என்ன செய்தார், பரிவர்த்தனை மூலமாக 12ஆம் பாவகத்திலையும் போய் அங்கே ராகுவை தொட்டதுனாலையும் நம்மளுடைய படிப்பையும் கெடுத்து பாக்கியம் தொழில் பாக்கியத்தையும் கொடுத்தா அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஊருக்கு ஜாதகம் சொல்கிறவர் பொதுவாக ஒரு ஜோதிடர் அவர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். பொதுவாகவே ஜோதிடராக இல்லாட்டாலும் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களே தன்னுடைய சுய ஜாதகத்தை ஆழமாக ஆராய்ந்தார்கள்னா ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் கூட, இதே ஆதித்ய குருஜி ஐயா கூட என் ஜாதகத்தை ஆராயாத புரியாத விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். என்னுடைய ஜாதகத்தில் முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ஜோதிட விதிகள் வந்து மூல விதிகள் வந்து அப்படியே அப்ளிகேஷன் அப்படி வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். அது சரியாக இருக்குது, இந்த தசையில் இது நடக்கு, இந்த தசையில் நடக்கு, இந்த தசையில் நடக்கு அப்படின்னு முதல்ல அதில் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மாற முடியும். முதல்ல மாணவனாக படிக்கணும்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தை படித்து நமக்கு தெளிவு பெறணும். அதன்படி பார்க்கின்ற போது அவருடைய சுய ஜாதகத்தை அவர் தெளிவு பெற்றிருப்பார், அதில் மாற்றுக்கருத்தில் அவருடைய தசை இப்போ முடிவாக 1985 இந்த சுக்கிரன் வந்து திசையை நடத்தி முடிச்சிருக்கிறார். அப்போ அந்த 1985 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் வருஷத்தை நான் கணக்கிட்டு சொல்கிறேன். அந்த சுக்கிர தசைக்கு அப்புறமா இந்த சூரிய தசை நடந்திருக்குல்ல 1985 சூரிய தசை வந்ததிலிருந்து இவர் தந்தையை குறிக்கக்கூடிய சூரியன் இங்கே 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பார். பொதுவான தந்தைக்காரகரான சூரியன் 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதாலும் இந்த 3ஆம் அதிபதி தான் ஒருவருடைய வீரியத்தையும் ஒருவருடைய செயலையும் குறிப்பதனால் அந்த 6ஆம் பாவக அதிபதியே ஒருவனுடைய வேலையையும் குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தின் அதிபதியே 3ஆம் இடத்திலும் அமர்ந்திருப்பதாலும் இந்த 3ஆம் இடத்தினுடைய பாவகத்தின் அதிபதி பொதுவான தந்தைக்காரகன் என்பதாலும் இவர் தந்தையினுடைய ஜோதிட தொழிலை எடுத்து அந்த துறைக்குள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தியிருப்பார். இது எப்பவுமே இருந்து அப்படின்னா அதற்கு போக இந்த சூரியனோடு லக்னாதிபதி புதனும் நீச்சபங்க பரிவர்த்தனையில் நீச்சபங்க ராஜயோகத்தில் பரிவர்த்தனை கிடையாது, நீச்சபங்க யோகம். இந்த புதனும் லக்னாதிபதியான புதனும் நீச்ச பங்கத்தில் அங்கே அமர்ந்திருப்பதால் அதே சூரியனோடும் அதே சுக்கிரனோடும் தொடர்பில் அங்கே அமர்ந்திருப்பதால் இவர் என்ன பண்ணுறாருன்னா புதனுடைய காரக தொழிலுமான ஜோதிடமும் தந்தையோட காரகத் தொழிலான அதே ஜோதிடமும் ரெண்டும் வந்து 100% 200% உறுதி செய்து இவர் சூரிய தசையிலிருந்து முழுமையாக தன்னை ஜோதிட துறையில் அர்ப்பணித்துள்ளாருங்கிறத ஏற்றுக்க முடியலையா, தனத்தை ஈட்டுவதற்கு தகுதியானவர் ஆறார். இதை ஏற்றுப்பீங்களா? அப்போ 1985 2025 ஆண்டுன்னு போடுங்க. இப்போது நடக்கிறக்கூடிய ஆண்டு தான், ஒன்றும் போயிலாம் சொல்லலை. 2025 ஆண்டுங்கிறது நம்புறீங்கல்ல. அப்போது 1985 சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு, சூரிய தசை. அதில் இருந்து இப்போ சந்திர தசையிலையுமே 7ல் தான் உட்காந்துருக்கிறாரு. அவங்களுடைய பர்சனலில் நம்ம அதெல்லாம் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார், அவரும் குருவோட வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? இப்போது 1985 அடுத்த ராகுதசை வரைக்கும் 1985 2025 வரைக்கும்
முழுக்க முழுக்க இந்த ஜோதிட துறையில் அவர் இருக்கிறார் என்பது இவருடைய ஜாதகம் சொல்கிறது. அப்போது 40 வருடம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ 40 வருடமாக அவர் சொல்கிறது உண்மைதாங்க. 40 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கார். இதை ஜோதிடம் சொல்கிறது. நீங்கள் இதை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஜோதிடர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை அவருடைய காழ்ப்புணர்ச்சிலாம் ஒருத்தன் வராங்க, நமக்கு பிடிக்காத ஒருத்தன் ஜாதகம் கொண்டு வரான், இவன் நமக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு அவனுக்கு யோகதர்சனம் நடக்கும்போதெல்லாம் அவனுக்கு நீ அப்படி ஆயிடுவா இப்படி ஆயிடுவான்னு சொல்லி அவனை குறை சொல்லுதிலே இருக்கக்கூடாது. அந்த ஒரு மானுடர் ஒரு ஜாதகத்தை கொண்டு வரார் அப்படின்னா அந்த ஜாதகம் என்ன சொல்கிறது, அந்த பிரபஞ்சம் அந்த உயிருக்கு என்ன கொடுப்பினை கொடுத்திருக்கிறது, என்ன கொடுப்பினையை கொடுக்கலை. அப்போது இது என்ன கொடுப்பினையை ஏற்கனவே அனுபவிச்சிருக்கு. இனிமேல் இப்போ என்ன கொடுப்பினையில் எந்த பாவகத்தில் மூலமாக அந்த கொடுப்பினையை பாவகத்தின் மூலமாகவும் அந்த தசை நடத்துகின்ற பாவக அதிபதியின் மூலமாகவும் அதனுடைய காரகத்தின் மூலமாகவும் இணைத்து சொல்ல வேண்டுமே தவிர்த்து நிகழ்கால பலனை தசாபலனை வரக்கூடிய தசாபலனையும் முடிந்த தசாபலன்களையும் நம்ம சொல்லணுமே தவிர்த்து இவன் அயோக்கியன்ல, இவன் நமக்கு பிடிக்காதவன்ல, இவன் நமக்கு அன்றைக்கி இந்த வாக்கியா தகராறு பிரச்சனையில் உள்ளவன்ல அப்படின்ட்டு நீங்கள் ஜாதகம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் வராது. அப்போது பொதுவான முறையில் ஜாதகத்தை நமக்கு ஜாதகத்தை ஜோதிட ரீதியில் நீங்கள் அறிந்து பலன் அறிய முற்பட்டால் இந்த ஜாதகர் 1985 ஆண்டுகளிலிருந்து அதற்கு சுக்கிரதசை அந்திமத்திலேருந்து அவர் உள்ள வந்துட்டான்னு சொல்கிறார். அப்போது அதன்படி அவர் 44 வருடம் நம்ம ஜோதிட துறையில் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இதன்படியும் 1985 2025 வரை 40 ஆண்டுகள் அவர் உண்மையாகவே இந்த ஜாதகன் ஜோதிட துறையில் இருக்கிறார். அதுதான் உண்மை. அதற்கு பிறகு இப்போ அவருக்கான ராகுவினுடைய தசை இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த செவ்வாய் தசை அதில் அவருடைய பர்சனலுக்குள்ளே போய் அதெல்லாம் நம்ம விளக்குறதுக்கு தயாராக இல்லை. அது அவரே சொல்லியிருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதரனுடைய காரகோ பாவனாஸ்தி மூலமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய ஜாதகத்தையே இப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த ராகு தசை வரும்போது அதை சொல்கிறேன். சரி, அதுக்காக தான் அதை மெயினாக போட்டோம். இப்போது இந்த ராகுவோடைய தசை நமக்கு நடந்திருக்கு. இந்த ராகுவோட தசையில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போது இந்த ராகு திசையில் அவருக்கான செவ்வாய் புத்தி இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ராகுவோட திசை வந்த உடனே இவருக்கு என்ன செஞ்சுருக்கோம்? சந்திர தசை முடிஞ்சிருக்கு. அவர் என்ன பொசிஷனுக்கு வந்திருப்பார் அப்படின்னா இந்த ராகு இங்கே என்னவா பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரனாகவே தான் திரும்ப பார்க்கணும். இவருக்கு 2 சுக்கிர தசை நடந்திருக்கு. ஒன்று சுக்கிரன் ஏற்கனவே 1985 வரைக்கும் தசை நடத்தியிருக்கார். ஆனால் இந்த சுக்கிரன் இந்த ராகு குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த ராகு சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு இணைந்து பரிவர்த்தனை மூலமாக மறைமுகமாக குரு பரிவர்த்தனை மூலமாக குரு சுக்கிர பரிவர்த்தனை மூலமாக மீண்டும் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்போது எப்படி பார்த்தோம் அப்படின்னா அவரோட விதி இல்லை, மூல நூல்களில் இருக்கக்கூடிய பாதி விதி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விதிகள் ஒரு விதி தான் குறிப்பிட்ட அவருடைய ஒளித்தன்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு அசுப கிரகம் இப்போ அதுக்கு நல்ல உதாரணங்க இவருடைய ஜாதகம். ஒரு முழுக்க இருள் கிரகம், ஒரு முழுக்க இருள் கிரகம் அந்த ராகு தசை நடத்தியிருக்காரு. அப்போ அந்த ராகுவோட திசையில் தான் அவருக்கு இத்தனை பேர்களும் இத்தனை புகழும் இத்தனை பண சம்பாத்தியங்களும் இத்தனையுடைய சொத்து சுகம் அனைத்துமே அவருக்கு பெரிய விஐபிகளுடைய விஐபி என்பதை தாண்டி விவிஐபியுடைய அறிமுகம் அனைத்தையும் கொடுத்தது இந்த ராகு தசை மட்டும்தான். அப்போது இந்த ராகு தசை ஆனால் இந்த ராகு நம்மளுடைய ஜோதிடத்தின்படி முழு இருள் கிரகம். அப்போது இந்த முழு இருள் கிரகம் எதனால் அவருக்கு இவ்வளத்தையும் கொடுத்தது அப்படின்னு பார்க்குறப்ப 5 கூடிய பாக்கியாதிபதியினோடு வீட்டில் அவர் இருக்கிறார். 12ஆம் பாவகத்தில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி இந்த லக்னத்திற்கு யோகாதிபதியினுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் அவர் அமர்ந்திருக்க அவரோடு குருவானவர் இன்னொரு இயற்கை சுபரான குருவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குருவானவர் இணைந்ததால் ஒரு ராகு குருவோடு இணைந்ததால் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து குருவோடு இணைந்ததால் அவர் அந்த ராகு குருவாகவும் சுக்கிரனாகவும் செயல்படுவதற்கு தகுதி உடையவராகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரனே திரும்ப உச்சம் பெற்ற சுக்கிரனே பரிவர்த்தனை மூலமாக திரும்ப அந்த ராகுவோடும் தொடர்பு கொள்கிறார். அப்போது குருவோடும் நேரடியாக இணைந்து சுக்கிரனோட வீட்டிலிருந்து சுக்கிரனோடு மறைமுகமாகவும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு மறைமுகமாகவும் இணைவதால் இந்த ராகு 10 தொழிலுக்குடையவனாகவும் 10ஆம் அதிபதியாகவும் அந்த தொழிலை கொடுப்பதற்கும் அதே நேரத்தில் அந்த 5 கூடிய பாக்கியத்தையும்
கொடுப்பதற்கும் கடமைப்பட்டவராகிறார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, இந்த இருள் கிரகமான ராகு முழு இயற்கை முதல் சுபரான குருவோடு இணைந்ததுனாலும் 2ஆம் நிலை சுபரான சுக்கிரனோடு இணைந்ததுனாலும் என்னுடைய சுபத்துவ விதியின்படி என்னுடைய ராகு சுபத்துவமாக இருக்கிறார். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ராகு திசையில் மிகப்பெரிய பிரபலமானேன். இது அனைத்திற்கும் இந்த ராகுவே சமர்ப்பணம் அப்படிம்பார். இந்த ராகு திசை மட்டும் எனக்கு நடக்கலைன்னா நான் இந்த இடத்தில் இல்லை அப்படிம்பார். உண்மை அதுதான். நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே சுக்கிரன்லேயே இந்த கதையை சொன்னோம். அப்போ திரும்பவும் அதே பெல்ட்டு தான் திரும்ப வருது பாருங்கள். இப்போவும் இந்த ராகுவோட தசை நடக்கலை அப்படின்னா நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அந்த புதனோட தொழிலில் தான் அவர் இருப்பார். அப்போ அந்த புதனோட தொழிலில் அவர் இருந்தார்னா அவர்கிட்ட வர வாடிக்கையாளர் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஜோசியர் வந்து 500 ரூபா கொடுத்தா 3 பேருக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கு 300 ரூபா கேட்குறீங்களே, நான் 500 ரூபா தான் தாரேன், ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் பார். இவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ரைட்டு சரி குடுமா பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிம்பார். அவருடைய பொசிஷனுடைய நிலைமை அதுதான். அவருக்கு இவ்வளோ ஒரு ஜோதிட ஞானங்கள் எல்லா அமைப்புகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய சிசிய கொடிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, உலகம் பூரா மாணவர் இருக்காங்க. ஆமாம் உண்மைதான். ஆனால் அவருடைய ராகதசை இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, கீர்த்தி இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது அனைத்திற்கும் காரணமும் யார் அப்படின்னா இந்த ராகு. அவர் என்ன சொல்லுவார், இதை சுபத்துவ ராகுன்னு சொல்லுவார். குருவோட இணைவில் இருக்கிறனாலையும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறனாலையும் சுக்கிரனுடைய மறைமுக தொடர்புனாலையும் அவர் என்ன சொல்லுவார், இங்கே 10ஆம் அதிபதி குருனாலையும் 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன்கிறதுனாலையும் அவர் என்ன சொல்லுவார், தொழில் மூலமாக அனைத்து பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்தது இந்த சுக்கிரன் என்கின்ற சுக்கிரன் என்கின்ற லக்ன யோகர் 2ஆம் நிலை சுபராகவும் இருப்பதனாலையும் இந்த குரு என்கிற முதல்நிலை சுபர்னாலையும் அவ்வளோ சுபத்துவமாகி என்னதாக இருக்கிறாரும்பாங்க. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னா, மூல விதி என்ன சொல்லுது அப்படின்னா, மூல விதியும் அவர் சொன்ன விதியை தான் சொல்கிறது. ஏன்னா மூல விதியை தான் அவர் சொல்கிறார். நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம், குருவோட சேர்க்கை குருவோட தொடர்பில் இருக்க அந்த இருள் கிரகம் நன்மை செய்யும் சொல்லிட்டு தானே ஏற்கனவே ஒரு ரிஷப லக்னத்தை பார்த்தோம், சனியை வச்சு பார்த்தோம். அவராவது சனியாவது ஒரு இருட்டு, முழு இருட்டு என்பதை விடுத்து கிரகம் கிடையாது. அவர் ஒரு கரு நீலம் கலருக்கு ஒளிக்கு பிரதிபலிப்பானவர். அதாவது நீலம் இருளை நோக்கி செல்கின்ற அமைப்பை உடையவர் தான் கருநீல கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கு உடையவர். அவர் முழு இருட்டு கிடையாது, கருப்பு கிடையாது. ஆனால் அங்கே ராகு என்பவர் அப்படி இல்லை, முழு இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே வெளிச்சத்தை அடிக்கிறப்ப இந்த சனிக்கு கொடுக்குற வெளிச்சத்தை விடவும் ஏன் ராகு மட்டும் ஏங்க இவ்வளோ டாப்பில் தூக்கி விட்றார்? அப்போது ஏன் இதை மற்ற கிரகங்கள்லாம் ஏன் செய்ய மாட்டுக்கு அப்படின்னா என்ன காரணம்? அப்போது இதை தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொன்னாங்க ஒரு பாயிண்டில். என்ன அப்படின்னா, ராகு என்பது கருணாகம், கேது என்பது சென்னாகனாங்க. அது சூட்சம விதி அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம கருணாகனுடைய சொல்லதுக்கான காரணம், ராகு தலைப்பகுதி அப்படிங்கிறதும் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது இருட்டு தான், அது விஷம்தான். அது இப்போ ஒரு துளி கூட அங்கே வெளிச்சங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை அடிக்கிறப்ப அந்த வெளிச்சத்தினுடைய அளவு மிக பிரகாசமாக இருக்கும். இப்போ இதை தான் நம்ம அஸ்தமனத்துக்கு நேர் எதிராக நம்ம இதை சொல்கிறோம். அஸ்தமனங்கிறது என்ன, மிகப்பெரிய ஒளிக்கு முன்னாடி சின்ன ஒளி எடுபடாது அப்படிங்கிறது போல் ஒரு இருட்டில் ஒரு ஒளியை பிரதிபலிக்கும் போது அந்த ஒளியாகவே அது மாறிடும். அதுதான் அந்த ராகு பச்சோந்தி கிரகம் கூட வேறு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. புதுசாலாம் இங்கே யாரும் சொல்லலை, சுபத்துவ விதின்னு அவர் புதுசாகவும் சொல்லலை, ஏற்கனவே மூல விதி தான். அந்த மூல விதியின்படி இங்கே ராகு என்னவா மாறிக்கிட்டார் அப்படின்னா, தானே 5ஆம் அதிபதியாகவும் மாறிட்டார், தானே 10ஆம் அதிபதியாகவும் மாறிட்டார். அந்த 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இந்த லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு தான் 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இயற்கையினுடைய முதல்நிலை சுபர்கள் என்பதால் அந்த தொடர்பினை அங்கே இந்த ராகு பெற்றதுனால அந்த சுபர்களுடைய ஒளியை பெற்று அந்த இருள் என்கின்ற ராகு கிரகம் பிரகாசமாக மாறியது, சுக்கிரனாகவும் மாறியது, குருவாகவும் மாறியது. சொத்து சுகம் என்கின்ற அனைத்து ஆடம்பரத்தையும் கொடுத்தது, குருவினுடைய ஒரு மிகப்பெரிய குருவுக்குடைய தன்மையையும் கொடுத்தது. அந்த குருவினுடைய தன்மையுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் தன்னை பல மாணவர்கள், பல ஆயிரம் மாணவர்கள் ஏற்கும்படியான குரு ஸ்தானத்திற்கான அமைப்பையும் கொடுத்தது இந்த ராகு தான்.
அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இந்த ராகு தசை இங்கே இல்லை அப்படின்னா அவர் இல்லை, அதில் மட்டும் தெளிவாக பண்ணுங்க. அவருக்கு யாருடைய அமைப்பு இல்லை, அறிவு இருக்குது, புதனை பொறுத்தங்க அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அந்த உயிருக்கான கொடுப்பனைக்கான கர்மாவிற்கான செயலை செய்யக்கூடிய அந்த தசா புத்திகள் அங்கே இல்லை, அதனால் அங்கே செயல்படாமல் இருக்குது. அப்போது இந்த ராகுவோட திசைனால தான் இவருடைய அத்தனை அமைப்புகளும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நவாம்சம் பார்க்குறதுக்கு கூட நவாம்சத்தில் தான் முக்கியமாக பார்க்கணும். அதுக்காக இப்போ நவாம்சம் பார்க்காம நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லை. இப்போ இந்த நவாம்சத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் இதை 100% உறுதி செய்யும் விதமாக இந்த நவாம்சத்தில் உயிரை குறிக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில், உயிரை குறிக்கக்கூடிய சூரியனுடைய சிம்ம வீட்டில் இங்கே யார் உட்கார்ந்துருக்கா, அந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது. அப்போது இந்த உயிரானது மீண்டும் என்ன சொல்கிறாங்க, இந்த உயிரானது இங்கே 3ஆம் அதிபதி அப்படி தானே அந்த சூரியன். அப்போது இந்த உயிரானது ஒரு முயற்சியை செய்யும். அந்த முயற்சியை எப்போ செய்யும் அப்படின்னா இந்த ராகு திசையில் செய்யும். இந்த ராகு திசையில் செய்வதனால் இது என்னவாகும் அப்படின்னா சுக்கிரனுக்குரிய அனைத்து ஆடம்பர சொத்து சுகங்களையும் அது பெறும். போதும் என்கின்ற அளவை தாண்டி அந்த கொடுப்பதற்கு தகுதியுடைய கிரகம் சுக்கிரன் என்பதால் அனைத்தையும் இந்த ராகு கொடுக்கும். அது போலவே கூடவே இங்கே குருவும் தொடர்பில் இருப்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு குரு ஸ்தானத்திற்கும் புகழிற்கும் அதிபதியாகும் தன்மையையும் இந்த ராகு கொடுக்கும் என்பதால் அனைத்தையும் அவர் அடைந்தார். அது போதாது என்று இங்கே குழந்தையை பற்றி நான் சொல்லிடுவேன். அதுபோக நிறைய சொல்லலாம், ஆனால் பர்சனலை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக இந்த தளத்தில் அங்கே வரல, சரிங்களா. இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த பர்சனலை பற்றி சொல்கிறேன். அவர் என்ன சொல்லிச்சு அப்படின்னா அந்த அம்மா சொன்னதுனால தான் அந்த வீடியோவே, அந்த ஐயா இதுக்கு மட்டும் ஒரு 3 வீடியோ போட்டிருக்காரு நேரத்தோடு சேர்த்து, அதுக்காக அந்த வீடியோ கிடையாது. அந்த அம்மா சொன்னாங்கல்ல இடுப்பிற்கு கீழ் பெண் தன்மை போன்று செயல்படு, அது என்னங்க வார்த்தை, அதுக்காக மட்டும்தான் அந்த இவ்வளோ நேரம் வீடியோ போட்டேன். இப்போது தன்மை உடையதாக அவரோட உடலமைப்பை வச்சு சொன்னாங்களோ அதுக்காக நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே லக்னாதிபதி உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அமர்ந்திருக்கின்றார். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரன் அப்படின்னாலே பொதுவாக சுக்கிரனுடைய ரிஷப வீட்டில் தான் சந்திரன் என்கின்ற கிரகம் வந்து உச்சமாகிறது. காரணம் என்ன அப்படின்னா அப்போது அந்த மனம் என்கின்ற சந்திரன் வந்து ரிஷபத்தில் அங்கே உச்சமாகுவதால் தான் அந்த சுக்கிரனுடைய லக்ன ராசிக்காரங்க எப்பவும் கருப்பு சிகப்பு என்பதெல்லாம் தாண்டி ஒரு கலைநயத்தோடு இருப்பாங்க. அவங்கள ரசிப்பாங்க அப்படிங்கிற அமைப்பில் அவங்க அங்கே இருப்பாங்க. அதே சுக்கிரன் தானே இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த லக்னாதிபதி அதே சுக்கிரனோடு தான் சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போது அவர் உங்கள் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவருக்கு யோகாதிபதிங்கிறதுனாலையும் அந்த தன்மையானது தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தன்மையானது, இதற்காக பெண் தன்மைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த தன்மையானது இவருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது இவருடைய ஜாதகத்தின் விதி. என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தன்னை வந்து ஒரு நல்ல ஒரு துணிமணிகளை போட்டுறதும் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வருவதும், ஏற்கனவே ராகுவோட தசை நடக்கு இல்லையா, சுக்கிர வீட்டில் ராகுவோட தசை இருக்கு இல்லையா, அப்போது தசாப்படியும் அதை வந்து உறுதி செய்து இந்த லக்னமும் அதைத்தான் உறுதி செய்கிறது. தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும், தன்னை வந்து ஒரு கவர்ச்சியாக உடை அணிந்து கொள்வது அவருடைய ஒரு இந்த ராகுதிசைக்கு அப்புறமாக, இந்த ராகுதிசை தொடக்கத்திலிருந்து அவருடைய இயல்பாகவே அது வந்து விட்டது. அது வரணும், அப்படி வந்தால் தான் இந்த ஜாதகம். அதனால் சுக்கிரன் எப்போதும் தன்னை அலங்கரித்து கொள்ளும், தன்னை எங்கேயும் என்ன செய்யாது அப்படின்னா செவ்வாயை போன்று போல்டாக ஒரு வந்து இருக்காது. அதே போல் சனியை போன்று ஒரு அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு என்ன இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தன்மையிலும் இருக்காது. ஒரு நடை பாவனை கூட சுக்கிரன் என்பது ஒரு அழகினை குறிப்பது, அந்த அமைப்புங்கிறது கண்டிப்பாக இந்த ஜாதகனுக்கு இருக்குங்க. ஆனால் வீரியங்கிறது அப்போ நீங்கள் எப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் இன்னொன்றுக்கு பர்சனல் வாழ்க்கையில் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி, உங்களுக்கு 11ஆம் அதிபதி அங்கே போய் அவருடைய பர்சனல் நமக்கு தெரியும். 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு. அப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய எதை குறிக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் பேசுகிறவங்க. அப்போ அங்கே செவ்வாய் போய் உட்காந்துருக்காரு. செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் இங்கே 11ஆம் அதிபதி அவர் தான். அப்போ லாபங்கிறதும் இங்கே 3ஆம் இடத்துல இருந்திருக்கு. அப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு தனி மனிதனுடைய காமத்தினையும் அவருடைய வீரியத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல போய் எதுக்கு வந்து செவ்வாய் இருக்குன்னு நம்ம சொன்னாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தான் அவன் தொழிலை வந்து ஒரு போல்டாக ஆணித்தரமாக நின்று செய்வான். 10இல் ஒரு பாவகிரகம் இருக்கலாம், ஆனால் அது செவ்வாவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ செவ்வாய் போய் அங்கே போய் உட்காந்துன்னா அவன் அந்த தொழிலில் வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக இருப்பான், வீரியமாக இருப்பான். அப்போது அதே போல் தான் இங்கே 3ஆம் பாவகத்தில் போய் இங்கே செவ்வாய் உட்காந்துருக்கு. அவன் ஆண் தன்மையாக இருப்பாங்க. இந்த ஜாதகர் ஆண் தன்மையாக இருப்பார், அவர் வீரியமாக இருப்பார். அதை உறுதி செய்யும் விதமாக அவருடைய வாழ்க்கையும் அமைந்தது.
இதை போட்டுட்டு என்னங்க ஜாதகத்தை வந்து பாருங்கள், ஜாதகத்துக்கு படி பேசுங்க. ஒருத்தங்களை பார்த்து பேசுகிறதுலாம் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? இப்போவும் இதை தான் பார்த்தோம். இப்போ ராகுனால் அவர் ஆதித்யனாக இருக்கிறார், ஆதித்ய குருஜியாக இருக்கிறார். அவருடைய சுபத்துவ விதி, சூட்சம விதி என்று சொல்லக்கூடியது மூல விதிகள் மட்டும்தான். நம்ம யாருக்குமே சொன்னோம், பூவை வந்து அவர் புஷ்பம்னு சொல்லிட்டு இருக்காரு, அதை வந்து புய்ப்பன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னொரு டீமும் கிளம்புது. அது வந்து வேறு, ஆனால் எல்லாமே ஒன்று தான். அவர் சொல்லக்கூடியது மூல விதிகள் மட்டும்தான். அவரே வந்து என்ன செய்யலை அப்படின்னா தன்னுடைய சுபத்துவ விதிக்கு காப்புரிமை தாங்கன்னு கேட்கல. அப்படி காப்புரிமை தாங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கூட்டு, ஜோதிட மேதைகள் அனைவரையும் கூட்டு வச்சு நீங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிதமோ எல்லாரும் எல்லா பஞ்சாங்கத்தையும் பின்பற்றக்கூடியவங்க எல்லா மேதைகளையும் உட்கார வச்சு இவருக்கு வந்து சுபத்துவ விதி இவருக்கு தான் அப்படின்னு ஒரு காப்புரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாநாடு வைக்கும்போது, அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்து வைக்கும்போது நீங்கள் சட்டசபையில் பேசுகிற மாதிரி பேசுங்க அங்கே நின்று. ஆனால் இங்கே அது நிகழவே இல்லையே, அது நிகழ போகிறது இல்லையே. ஏன் காரணம் என்னென்னா அவரே சொல்லிட்டாரு, நான் மூல நூல்கள் இருந்து தான் ஏன் எடுத்து சொல்கிறேன், இது ஒரு மூல நூல்கள் தான் ஐயா, நான் அந்த வரியை மட்டும் பேரை மட்டும்தான் ஐயா பாலிஷ் பண்ணியிருக்கிறேன், இந்த பேரை மட்டும்தான் ஐயா வேறு பேர் சொல்லியிருக்கேன், மற்றபடி இது அதே பேர் தான் ஐயா. இறைவனை நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா பரமன் சொல்கிறேன், இன்னொருத்தன் வைணவத்தை சேர்ந்தவன் அவன் பெருமாள் தான் சொல்கிறான், இன்னொரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அவன் கர்த்தர்னு சொல்கிறான், இன்னொரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவன் நபிகள்னு சொல்கிறான். ஆனால் பரம்பொருள் ஒன்று தான். அதே கான்செப்ட் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பரம்பொருளை உணராதவர்கள் தான் அங்கே மத சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதே மாதிரி ஜோதிட மூல நூல்களை உணராதவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது விதி கிடையாது, சுபத்துவ விதி கிடையாது. அவர் மூல விதியை தான் ஐயா சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுடைய புதனை தூசி தட்டி நீங்கள் கிளப்பி எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஜாதகத்தை எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் அந்த நயன்தாராவுடைய ஜாதகமும் ஜக்கி வாசுதேவ ஐயாவுடைய ஜாதகத்தையும் எதுக்குங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஜோதிடம் இங்கே மட்டும் வேலை செய்யலை. அவரிடம் கேட்டால் சுபத்துவ ராகும் பாருங்க. சுபத்துவ ராகுங்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன சொல்லிட்டோம், குரு சுக்கிரனுடைய வலுவினை பொறுத்து அங்கே ராகு வந்து நன்மை செய்வார், பச்சோந்தியாக செயல்படுவார்ங்கிறது மூல நூல்களில் சொன்னது தான் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதற்கு அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்குறது நவாம்சத்தையும் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும். ராகு வந்து சுக்கிரனோட அமைப்பில் அப்போ இந்த நவாம்சத்தில் இந்த இணைவு ஏற்படணுங்கிறது நட்சத்திர சாரத்தை பொறுத்து தான் இந்த இணைவும் இங்கே ஏற்படணும், அந்த அமைப்பும் இங்கே ஏற்படணும். அப்போ நட்சத்திர சாரமும் இங்கே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அதே போல் நம்ம முன்னாடி ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஜாதகத்தின்படியும் நம்ம அங்கே வந்து யோசிக்கணும். என்ன அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு நான் மீண்டும் அதை சொல்கிறேன், ஒரு ரிஷப லக்ன ஜாதகனுக்கு சனி ராஜயோகம் செய்யணும், அந்த குரு வந்து மீனத்தில் இருந்து பார்க்குறாருன்னு வைங்க. அப்போது இங்கே சனியும் என்ன செய்யணும், விருச்சகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கணும், அப்போது அது கேட்டையில் இருக்கணும். அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவும் ஒன்று மீனத்தில் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா புதனோட நட்சத்திரத்திலே இருக்கணும், ரேவதியில் இருக்கணும். இந்த 2 நட்சத்திரத்தில் இருந்து குரு பார்க்குறப்ப தான் அங்கே ரொம்ப வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விதி ஓகே டிக் பண்ணிட்டோமா, குரு பார்க்குறது நல்லது, ஒரு விதி டிக் பண்ணிட்டோம். ஆனால் அவர் அது மட்டுமே சுபத்துவ விதின்னு உள்ள முடிச்சிட்டாருன்னா அப்படி கிடையாது. அங்கே வந்து இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் இருந்து குரு பார்க்கலாம், அது அப்படி அதுக்கப்புறம் தான் அது அந்த படிநிலைகள் மாறும். அது வந்து ஜோதிட மூல விதிகளுங்க. அப்போது அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அவர் ரேவதியில் இருந்து பார்க்கணும், அப்போது அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நட்சத்திரத்தில் அவர் இருக்கும்போது தான் இங்கே வந்து ஒரு நல்ல செயல்கள் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா குருவே அவருடைய தசையில் பெரிய அளவில் கெடுக்காமல் இருப்பார். ஏன்னா குரு தசைக்கு அப்புறம் தானே சனி தசை. அப்படிங்கும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய படிநிலைகளை நம்ம வந்து உணர முடியும். அப்போ நட்சத்திர சாரங்கிறது மிக 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 முக்கியம். இங்கே அதற்கு அடுத்ததான் நம்ம 2வது பாயிண்ட் பார்க்க 3வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இங்கே சனி திக்பலமாக இருக்கிறாரு. அப்போது இந்த திக்பலத்தை இங்கே எடுக்கணும். அப்போ 3வது என்ன எடுக்கணும் அப்படின்னா சனி திக்பலமாக இருக்கிறாரு. இங்கேயும் என்ன எடுக்கணும் அப்படின்னா சனி கேட்டை நட்சத்திரத்தில் இருக்காரா, யோகாதிபதி ஒரு ராஜயோகாதிபதி இன்னொரு யோகாதிபதியுடைய புதனோட சாரத்தில் இருக்கிறாரா, அப்போ ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது எடுக்கணும். அப்போ இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது நவாம்சத்தில் போய் எங்கே போவார், இவர் மீனத்தில் போய் அங்கே போய் அமர்ந்துருவார். அப்போ நவாம்சத்துலேயும் நல்ல பொசிஷனில் போய் இருக்கிறாரு. ஏன்னா தனுசு மூலத்திரிகண வீடுங்கிறது முதல் வலுவாக இருந்தாலும் 2வது வலுவானது குருவினுடைய மீனவடி. ஏன்னா முழுநிலை சுபருங்க அவர் குரு, அவருடைய வீட்டில் நவாம்சத்தில் இருக்கிறது ரொம்ப யோகமான விஷயம். அப்போ அவர் அந்த இடத்துல போய் இருக்கிறாரு, ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த விதிகளை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரணுங்க. அப்படியே செதுக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்த விதிகளை மூல விதிகளை கோர்த்து சொல்கிறது தான் ஜாதக பலன். அவர் ஒரே ஒரு விதியில் சுபத்துவ விதி அப்படின்ட்டு ஒரு மெயினானது ஒரு இத்தனை விதிகள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு விதியை பற்றி மட்டும் சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அந்த விதிகள்ங்கிறது சரிதான், ஆனால் அது போதாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிதல் வேணும். சரி, இப்போ 2வதுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா
இங்கே நயன்தாரா அவங்களுடைய ஜாதகத்தின்படி பார்க்கும்போது இதே ராகு திசையில் மட்டும்தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய குரு ஆதித்யன் ஐயாவை போன்று மிகப்பெரிய புகழையும் சினிமா துறையில் அவர் சினிமா துறையில் காரணம் என்ன இங்கே 10ஆம் அதிபதி என்பவர் இங்கே யார் வருவார் சுக்கிரன் இங்கே 10ஆம் அதிபதி சுக்கிரன் என்பதாலும் இங்கே 5ஆம் அதிபதியும் சுக்கிரன் அப்போ இந்த லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி மகர லக்னத்தில் பிறந்திருக்கிற மகர லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியான 5க்கும் 10க்கும் உடையவர் 2 3 4 5 ஓகேவா 5 ரிஷபம் அதே போல 10 துலாம் இந்த 5க்கும் 10க்கும் உடைய ராஜ யோகாதிபதியினுடைய சுக்கிரனுடைய வீட்டில் இந்த ராகு அமர்ந்ததால் இப்போ எதுக்காக இந்த 2 போட்டிருக்கேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இந்த 2 ஜாதகம் இப்போ இதில் இந்த 5க்கும் 10க்கும் உடையவனுடைய வீட்டில் தான் போய் உட்கார்ந்துருக்கார தவிர்த்து இந்த சுக்கிரனுடையவனும் குருவுடைய பார்வையும் இவர் பெறவே இல்லை. நீங்களாம் போட்டுட்ருக்கீங்களா வீடியோன்னு அதில் கூட நான் சுபத்துவ விதிகள் எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன். அதாவது சுபத்துவ விதின்னு இல்லை, அந்த ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குரு பார்வை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒளியற்ற கிரகம் ஒளித்தன்மை கிரகத்தினுடைய தன்மையை பெற்றுக்கணுங்கிறத நான் கூட ட்ரம்ப் ஜாதகத்திலலாம் விலைக்கு சொல்லிட்டேன். ஆனால் இங்கெல்லாம் ஒன்றும் வழியே இல்லை. இங்கே இந்த ராகுக்கு எப்படி போய் சொல்லுவீங்க நீங்கள்? ராகுக்கு எங்கே உட்காந்துருக்கு பாருங்கள், ராகுக்கு 6ஆம் பாவத்து சாரி இந்த ராகு வந்து எப்படி உட்காந்துருக்காரு தசை நடத்திய ராகு எங்கே உட்காந்துருக்காரு குரு சுக்கிரன் 2 பேர் தானே இயற்கை சுவர். அந்த 2 பேரும் இல்லை ஒருத்தர் வந்து ராஜயோகாதிபதி சுக்கிரன் அவர் இங்கே குருவை அந்த ராகுவை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே எங்கே உட்காந்துருக்காரு இந்த ராகுவுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சுக்கிரன் குருக்கு 6ஆம் பாவகத்தில் போய் உட்காந்துருக்காரு. 2 பேருமே பார்க்க மாட்டாங்க. குருவும் பார்க்க முடியாது சுக்கிரனும் பார்க்க முடியாது. வேறு எப்படிங்க அவர் வந்து ராகதசையில் மிகப்பெரிய யோகத்தை செஞ்சார். இப்போ தான் என்ன பார்க்கணும் அப்படின்னா பாவகம் இங்கே பாவக அதிபதியாக அவர் செயல்பட்டார். சுக்கிரன் வந்து 5க்கும் 10க்கும் உடைய பாவகத்துக்கு அதிபதி என்பதால் தொழில் ஸ்தானத்தில் 10 என்பது தொழில் கர்மாவை குறிப்பதாலும் 5 என்பது பொதுவான புத்திரர்களை குறிப்பதாலும் அவருடைய இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், 2வது சொல்கிறேன். இந்த இவ்வளோ அமைப்புகளையும் பெற்றதால் அவர் இந்த நேரத்தில் ராகுவோட திசையில் அனைத்தையுமே ஒன்றும் இல்லாமல் தான் ஒரு பெண்மணி அங்கேருந்து இங்கே வராங்க வந்து தன்னுடைய ராகு திசையில் அனைத்தையும் சம்பாதித்தார். அவங்க இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வீடு கொடுத்த சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் குருவோடு இணைந்திருக்கிறது. 12ஆம் பாவகத்தின் அதிபதியோடு இணைந்திருக்கிறது. அப்போ 12 என்பது இங்கே மறைவு. அப்போது இங்கே 5ஆம் அதிபதி பாக்கியாதிபதி மறைவு. அப்போது இங்கே என்ன நம்ம பார்க்கணுன்னா அவருடைய பாக்கியாதிபதியும் மறைவு தொழில் ஸ்தானாதிபதியும் மறைவு. அப்படிங்கிறத எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னா இவருடைய திருமணத்திலிருந்து அதுக்கு நம்ம ஏழைன்னு பார்த்து சொல்லிடலாம், அது இப்போ தேவையில்லை. அப்போது இவங்களுக்கு நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 7-11 பார்க்குறதுக்காக அந்த ஜாதகத்தை நம்ம டச் பண்ணலை. அப்போது 7ஆம் அதிபதி போய் அங்கே அந்த கான்செப்ட் நமக்கு வரல. நாம் முக்கியமாக அங்கே பார்க்க வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகுவோட திசையில் தான் இந்த அம்மா டாப் நம்பர் 1 மாறினாங்க. அது மட்டும் இல்லாமல் மிக பெரும் தனத்தை வந்து சம்பாதிச்சாங்க, மிக பெரும் தொழிலையும் உருவாக்குறாங்க. இப்போ ஒரு தொழில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த ராகுவோட திசையில் இப்போ ஒரு தொழிலை அவர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே இந்த குரு சுக்கிரன் இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. சுக்கிரன் என்பது ஒரு பெண். அப்போ 12ல் போய் உட்காந்துருக்காங்க. 12ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கான விரயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று குரு குருங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. இப்போ எல்லா பாவங்களையும் இணைத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாப்கினாக ஒரு தொழிலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான ஒரு தொழிலை உற்பத்தி அந்த பொருளை உற்பத்தி செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா 12ஆம் பாவகம் மறைவு பாவகம் அந்தரங்க பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சுக்கிரன் போய் உட்கார்ந்திருக்கிறதால் சுக்கிரன் என்பது ஒரு பெண்ணிற்கு ஆணிற்கும் ஆன அந்தரங்கத்தை குறிப்பதற்குரிய பாவகம் அங்கே வலுப்பற்று இருப்பதால் இந்த சுக்கிரன் அப்போ இந்த ராகுவோட இந்த நேரத்தில் வந்து அவருக்கு என்ன வச்சு இந்த தொழிலையும் செய்தார், அதிலும் கொடி கட்டி பறக்கிறார். ஆனால் இங்கே என்ன இல்லை அப்படின்னா இங்கே இந்த ராகுக்கு சுக்கிரனுடைய தொடர்போ குருவினுடைய தொடர்போ இல்லை. அப்படி இல்லாமையும் இவர் எப்படி ஜொலித்தார்? அப்போ இங்கே சுபத்துவ விதி 100% செயல்படவில்லை. 100% செயல்படவில்லை என்பதை தாண்டி இங்கே அந்த மூல விதிகளில் ஒரு விதி செயல்படவில்லை. அப்போது இந்த ராகுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்கலை. ஆனால் இந்த ராகு நன்மை செஞ்சதுக்கான காரணம் இந்த ராகு பச்சோந்தி கிரகம் என்பதாலும் தான் எந்த வீட்டில் இருக்கின்றோமோ, ஏன்னா ராகுக்கு வந்து வீடுகள் கிடையாது. அதனால் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா வீடுகள் தன்னுடைய பாவகங்கள் அதிபதி தான் பாவக அதிபதி போன்று செயல்படுவார். இவருக்கு பாவகத்திற்கு எந்த பாவகத்திற்குமே இவர் அதிபதி இல்லை என்பதாலும் இவர் என்னவாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகவும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதியாகவும் இவர் இங்கே செயல்பட்டிருக்கிறார். இங்கே செயல்பட்டது என்ன அப்படின்னா
ஒளித்தன்மையும் இங்கே எடுத்துக்கிடுச்சு. சரிங்களா? அந்த குருவோட தன்மையை எடுத்துக்கிடுச்சு. அங்கே எல்லா பாக்கியங்களும் எல்லாத்துக்கும் அமைஞ்சுது. ஆனால் இங்கே நடைபெற்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாவகத்தன்மை தான் இங்கே செயல்பட்டது. ஆனால் இங்கே சுபத்துவத்து விதிகள்னு அவர் ஒரு விதிக்குள்ளே முடிச்சார்ல, அந்த ஒரு விதிக்குள்ளே இந்த ஜாதகத்தை முடிக்க முடியாது. அதுக்காக ராகு அவங்க வந்து சுபகிரகம் பெறணும், அங்கே ஒளி பெறணும், அதனால் வந்துச்சு அப்படின்னா அதை சொன்னீங்க. ஆனால் இங்கே அதை சொல்லலை, சுபத்துவதி தப்புங்கிங்க, ஆனால் இங்கேயும் ராகு நல்லது செஞ்சுதுங்கிங்க அப்படின்னா அந்த ஒரு விதி மட்டும் பத்தாது. அப்படிங்கிறதுக்காக அதுவும் மூல விதி தான், ஜோதிடத்தினுடைய மூல விதி தான். அந்த விதி இல்லாட்டாலும் இன்னொரு விதியையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த விதியின் கீழேயும் ஒரு ஜாதகத்தில் ராகு கொடுப்பினையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஜாதகத்தையும் பார்த்தோம். இதுவும் 100% உண்மையான ஜாதகம். அதற்கு அடுத்ததாக இந்த ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஜாதகத்தை இவ்வளோ நாளாக வந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் தொடங்கினார்ல, அவருடைய வீடியோஸில் இருந்து தான் இதனுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் எடுத்தேன். இங்கும் அதே விதி தான். இங்கே என்ன உட்காந்துருக்காரு அப்படின்னா, லக்னாதிபதியாக 6ஆம் இடத்துல போய் ராகுவே உட்காந்துருக்காரு. அந்த ராகுவே உட்காந்து நல்ல ராகுவே உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ராகு இங்கே என்னவாக செயல்படுவார் அப்படின்னா, அந்த லக்னாதிபதி போன்றே அவர் செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இந்த குருவும் சுக்கிரனும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பாக்கியஸ்தானத்தில் 5 பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே மறைமுகமாக இருக்குமா அப்படின்னா மறைமுகமாகவே இருக்காது. அப்போ அது யாரோட வீடு அப்படின்னா புதனோட வீடு. அப்போ அந்த புதன் வந்து 5 அதே நேரத்தில் 2 பேச்சு வரும். அப்போ இவர் என்ன சொல்வார் அப்படின்னா, தன்னுடைய பேச்சின் மூலமாக தனத்தையும் தன்னுடைய புத்தியின் மூலமாக, ஏன்னா 5ஆம் இடம் அங்கே குருவும் உங்களுக்கு அங்கே ஏற்கனவே புதன் வந்து நமக்கு புத்திக்காரகன் இல்லையா, அதனால் இவர் வேறு எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணலை. தன்னுடைய வாக்குஸ்தானங்கிறத வச்சும் தன்னுடைய புத்தியும் அதுவும் வாக்குஸ்தானமும் ஒன்றுங்கிறதுனாலையும் புதனுடைய காரணங்கிறதுனாலையும் அதை வைத்து மட்டுமே இந்த குருவானார். இவரே குருவானார். அங்கே மறைவு 12 குருவாகலை, ஆனால் இங்கே குருவானார். அதே அங்கே பார்வைத்திறன் மூலமாக ஜோதிட விதிகளில் முதல் விதி, ஒரு அசுப கிரகம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து திரும்ப அரைக்க விரும்பலைங்க. அப்போ ஒளித்தன்மையின்படி ஒரு அசுப கிரகம், ஒரு இருள் கிரகம், ஒரு லக்ன யோகாதிபதியாக வருகின்ற போது நன்மை செய்யணும் அப்படின்னா சுபகிரகத்தினுடைய தொடர்புகளை பெற வேண்டும். அதுவும் குறிப்பாக ராகுக்கென்ற விதி, ஒரு ராகு என்பது ஒரு முழு இருள் கிரகம். அவர் சுவர்களின் தொடர்பினை பெறும்போது நன்மையை செய்ய வேண்டும். நன்மையை செய்வார். ஏன் செய்வார்? அந்த ஒளித்தன்மையை அவர் பெறுவார். அப்படிங்கிறது அந்த ஒரு விதி தான். அந்த ஒரு விதி சுபத்துவ விதின்னு அவர் நின்றுக்கிட்டார் அதுலேயே. ஆனால் நமக்கு இதில் என்ன சொல்கிறோம், இந்த ஜாதகத்தின்படி அவர் சொன்னது ரைட், ஓகே, அவருடைய ஜாதகத்தின்படி அது சுபத்துவ விதி. ஆனால் அதுவும் ஜோதிடத்தினுடைய மூல விதி. அதே போல அந்த ராகு தான் எந்த பாவகத்தில் இருப்பாரோ அந்த பாவக அதிபதி போலவே அவர் செயல்படுவார். அந்த பாவகத்திற்கு வீடு கொடுத்தவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ, அந்த வீடு கொடுத்தவர் எப்போது எங்கே இணைந்திருக்கிறாரோ, அந்த வீடு கொடுத்தவர் வந்து எந்த சுபகிரகத்தோடு எந்த பொசிஷனில், இந்த சுக்கிரனுடைய பொசிஷன் என்னவோ அதே பொசிஷனை இவர் எடுத்து செய்வார். ஆனால் அந்த பாவகம் 12ஆம் பாவகம் என்பதால் இங்கே குரு என்பதற்கு இங்கே இடமில்லை இவங்களுடைய ஜாதகத்தில். அதான் சொல்கிறேன், புத்திரர்களே மறைவானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் 5ஆம் அதிபதி சுக்கிரன் என்பதால். அதனால் இங்கே அது இல்லை. ஆனால் இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா அந்த ராகு இருள் ராகு தான். ஆனால் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எதுவுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த 2வது ஜாதகம் போன்று தான், நயன்தாரா அவர்களுடைய ஜாதகம் போன்று தான். இங்கே ஒளித்தன்மைகள்லாம் பெறலை. இவரும் இங்கே பாவக விதியின்படி நன்மை செய்கிறார். அது நமக்கு வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற இடமும் இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்பதால் 2க்கும் 5க்கும் உடையவர் என்பதால் தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய அறிவின் மூலமாகவும் இந்த இடத்துல குரு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இவர் இன்னொரு நாட்டிற்கான ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியையும் கவர்மெண்ட் அரசாங்கமே நியமனம் செஞ்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆனதுக்கும் இந்த குரு சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால தான். அப்போ அவர்கிட்ட கேட்டால் அந்த 5ஆம் இடம் சுகத்துவமாக இருந்துச்சு, அறிவு அதனால அறிவுரை சொன்னார் அவர் சொல்லுவார். அது உண்மைதான். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பூவை வந்து புஷ்பம்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் ரெண்டும் ஒன்று தாங்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டங்களும். இங்கே 5ல் வந்து என்னென்னா குரு சுக்கிரன்கின்ற 2 பாவகத்தின் அதிபதிகளும் 2 முழு இயற்கை முழு சுபர்களும் அங்கே அமர்ந்ததால் அந்த பாவகமானது ஒளிமயத்தன்மமானது. அந்த பாவகமானது ஒரு ஒளித்தன்மையை பெற்றது. அந்த ஒளியியல் தான் ஜோதிடம் என்பதால் அதனுடைய ஒரு 1000 சொல்லக்கூடிய பலன் பார்க்கக்கூடிய நிறைய விதிகளில் ஒரு முதன்மை விதியான ஒளித்தன்மையின்
விதியின்படி அவர் அங்கே வந்து ஒரு பிற நாடுகளுக்கு ஆலோசனை செய்யும் அளவிற்கான ஒரு தகுதியினை அரசாங்கத்தின் மூலமாகவே பெற்றிருந்தார். ஏன் அரசாங்கத்தின் மூலம் பெற்றிருந்தார்? சூரியன் வந்து 4 உடையவர். அவர் 4 கூடியவர் வீட்டில் போய் புதன் போய் அங்கே போய் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே சேர்ந்து உட்காந்துருக்கனால அந்த தன்மையை வந்து அரசாங்கமே அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது. இப்போ இந்த ராகு திசையில் இருந்து தான் அவருடைய அனைத்து புகழும் அங்கே நடந்தது. ராகு தான் அவருக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன். ஏன் அந்த ஃபவுண்டேஷனுங்கிறதுக்காகத்தான் நாம் இதை சொன்னோம். அப்போ இந்த ராகு இங்கே பாவகத்தின் அதிபதியாக இந்த 2வது ஜாதகத்தில் சொன்னது மாதிரி இங்கே செய்தார். ஆனால் இங்கே மறைவில் இல்லை, வெளிப்படையாக 5ஆம் அதிபதியும் 5ஆம் பாவகத்திலேயே வீடு கொடுத்தவர் அமர்ந்ததால் அங்கு அதுவும் புதனுடைய அறிவினை குறிக்கக்கூடியதால் அது இன்னொரு பாவகமான 2ஆம் பாவகத்தை குறிப்பதால் அந்த அறிவை குறிக்க அங்கு இவரே குருவானார். இவரே அங்கே ஆன்மீக குருவானார். இதுதான் கான்செப்டு. அதனால் என்ன செஞ்சுக்காதீங்க, போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதனால் என்ன செய்யாண்டா அப்படின்னா ஒரு புரிதலுக்குள்ளே வாங்க. ஜோதிடம் என்பது யாருக்கும் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சிக்கோ ஒருவரை வந்து தரம் தாழ்த்தி சொல்வதற்கோ ஒருவரை உயர்த்து பேசுவதற்கோ ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் என்பது எப்போதும் ஒரு நடுநிலையான உண்மையை மட்டுமே பேசும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோதிடத்தில் மூல விதியைத்தான் அவர் சொல்கிறார். அப்படிங்கிற அடிப்படை விதியை அந்த அடிப்படை விதியை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இதில் அவருடைய விதி போதாது என்று சொல்லுங்கள். அவங்க சுபத்துவ விதிக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே நிற்காதுன்னு சொல்லுங்கள். அது தப்புன்னு போயிட்டு ஏதாவது காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு நகைச்சுவையாக வந்து எல்லோரும் பார்க்கலாம், நீங்கள் பார்க்க வைக்கலாம், உங்களுக்கான விளம்பரத்தை தேடலாம். இப்போ இவருக்கு இந்த ராகு திசையில் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு ராகு திசையில் செவ்வாயுடைய புத்தி நடக்குது. செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி, அவயோக புத்தி. அந்த அவயோக புத்தி வந்து எங்கே உட்காந்துருக்கு? 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 6ங்கிறது எதிரி. அந்த எதிரி போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கார். இவருடைய 3ஆம் இடத்துல. அப்போ 3ஆம் இடங்கும்போது இவருடைய பேரையும் புகழையும் எதிரிகளால் இவர் வந்து கெடும் இந்த நேரத்தில். அதனுடைய அவர் சுய ஜாதகத்தின்படி கெடுகிறது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த நேரத்தில் கெடுகிறது. இதுக்கு அவரே ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய சுய ஜாதகத்தின்படி கெடுகிறது. இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இதில் வந்து 3ஆம் இடத்துல வந்து அங்கே அத்தனை அம்சத்துலேயும் அவங்க இந்த 6ஆம் அதிபதி போய் உட்காந்து கெடுத்தாலும் இந்த 3ஆம் அதிபதிக்கு இந்த 6ஆம் அதிபதிக்கு அந்த புகழ் போய் சேரும். அதனால் அவங்கள பற்றி ஏசுகிறவங்களுக்கும் புகழ் சேரும், புகழ் சேரும், வீடியோஸ் லைக் வரும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று முக்கியமாக அவர் வாயிலேயே பிரபஞ்சம் பலன்கள் என்பது தான் ஜோதிட பலன்கள் இல்லையா? அதனால் அவருடைய ராசி பலனில் இருந்த இப்போ சனி பயிற்சிக்கான திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி நடந்த போது எந்த லக்னம் ராசி, எந்த ராசி? துலா ராசிக்கு சொன்னார் நினைக்கிறேன். துலா ராசிக்கு சொன்னார், நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு லைக்ஸ் வரும். பொதுத்தளத்தில் நீங்கள் வேணால் திரும்ப போய் பாருங்கள். என்ன அதில் என்ன அப்படின்னா துலா ராசிக்கு சொல்லியிருப்பார். துலா ராசிக்கு நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் பொதுத்தளத்தில் நீங்கள் ஒரு வலைத்தளத்தில் என்ன பேசினாலும் வீடியோ வரும்னார். ஆனால் இங்கே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன பேசினா அப்படின்னா ஆதித்ய குருஜியை பேசினா வீடியோ வரும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எதை வேண்டுமானாலும் பேசுங்க, எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யுங்க, உங்களுக்கான வந்து வரவேற்பு இருக்கும், அதை 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் அவர் சொன்னதை என்ன பேசினாலும் வீடியோ வரும்னதை தவறலாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவரையே பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஜோதிடம் அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கோங்க. யாரை பற்றியும் யாரும் இங்கு பேசுவதற்கு வரவில்லை. இதற்கு எதிர்பதிவுகளோ தொடர் பதிவுகளோ நம்ம எதையுமே செய்ய போகிறதில்ல. என்னுடைய மாணவர்கள்ங்கிறத தாண்டி என்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காகவும் ஜோதிடம் யாருக்கானதும் வளைந்து கொடுக்காது என்ற ஒரு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிடனுடைய கடமை என்பதாலும் அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவு செய்ததை தவிர்த்து வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.